ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஹாலில் இந்த தடவை சாமி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்டுக்கு saree மாதிரி செட் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து சாமி வைக்கிற இடத்துக்கு கீழே நான் வந்து இந்த கோலம் போட்டிருக்கேன். நான் எப்பயுமே சாமி கும்பிடும்போது கீழே வந்து இந்த கோலம் போட்டு, அப்புறம் அதுக்கு மேலே தான் சாமி வைக்கிறது, இல்லை விளக்கு வைக்கிறது, எது வைக்கிறதுனாலும் நான் வைப்பேன். இந்த கோலம் போட்டுட்டு இந்த கோலத்தை சுற்றியும் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இது வந்து பேக்ரவுண்டுக்குங்க. முத்து மாலை மாதிரி 2 பக்கமும் செட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ட்ரீ வச்சிடலாம் அப்படி சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த ட்ரீ வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு மத்தியானம் தான் ஒரு யோசனை வந்தது. சரி நம்ம தர்மாக்கோலில் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரீ மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து மரத்துக்கு வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு மேலே அந்த லீஃப் வந்து ஒரிஜினலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து மரத்தில் இருந்து பிச்சுட்டு வந்து குண்டூசி வச்சு செட் பண்ணி ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இந்த தடவை இதை வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு. இந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகான கிருஷ்ணருங்க. பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் கண்டிப்பாக. கோயம்புத்தூரில் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்க கிருஷ்ணர். ரொம்ப அழகான கிருஷ்ணர். எங்கள் வீட்டில் இவர் தான் ஃபஸ்ட்டு வந்த கிருஷ்ணர்னு சொல்லலாம். இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு 50 ருப்பீஸ்க்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன கடையில் வாங்கினோம். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தாருங்க. அந்த கிருஷ்ணர் வாங்கினோம். இந்த சாலக்கிராம கல்லும் எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது தான். இந்த கிருஷ்ணர் வந்து ஸ்பெஷலுங்க. சாய்பாபா கோயிலில் கொடுத்தாங்க இந்த கிருஷ்ணர், வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி. அதனால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் ரொம்ப குட்டி கிருஷ்ணருங்க. இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு குட்டி கிருஷ்ணர், ஆனால் ரொம்ப அழகான கிருஷ்ணர். இந்த யசோதா கிருஷ்ணர் வந்து இங்கே பெங்களூர் இஸ்கான் டெம்பிள் இருக்கு இல்லைங்க, அங்கே வாங்கின படம் தான். ஆனால் அந்த படமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான படம். இப்போ வந்து சாமிக்கு பிரசாதம்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெண்ணெய் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி வீட்டில் இந்த தடவை பிரசாதம் அந்தளவுக்கு அதிகமாக செய்யலை நான். ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து ராதா வேஷம் போடுறதுலையே வந்து மேக்ஸிமம் டைம் எனக்கு போயிடுச்சு. அதனால் சாமிக்கிட்ட வந்து போய் இதெல்லாம் ரெடி பண்ணும்போதே எனக்கு வந்து டைம் வந்து 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணேன். ஏன்னா பாப்பாவுக்கு காலையில் ஸ்கூல் வந்து இருந்தது. ஸ்கூலுக்கு ராதா வேஷம் போட்டு அனுப்பிவிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் மதியம் சமையல் வேலை இருந்தது. அப்புறம் விளக்கு விளக்குற வேலை இருந்தது. அப்புறம் மறுபடியும் ஈவினிங் 3:30க்கு மேலே 2 குழந்தைகளுக்கும் ரெடி பண்ணி அதுகளுக்கு மேக்கப் பண்ணி சரி பண்ணுற அதுவே சரியாக போயிடுச்சுங்க. அதனால் பிரசாதம் பண்ணுறது இந்த தடவை ரொம்ப கம்மியாயிடுச்சு. வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து ரவா லட்டு மட்டும் செஞ்சேன். நம்ம கையால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டு மட்டும் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சது தாங்க இது. மற்றபடி முறுக்கு, தட்டு வடை, மிட்டாய், லட்டு, இது பொரி உருண்டை எல்லாமே வந்து இந்த தடவை கடையில் தான் வாங்குச்சு. மேக்ஸிமம் வந்து ரவா உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டை, அப்புறம் வந்து கொஞ்சம் பொங்கல், இதெல்லாம் எப்படி வீட்டில் வச்சுருவேன். இந்த தடவை வந்து ரொம்ப எனக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி டக்கு டக்குன்னு பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். வேறு ஒன்றும் பண்ண முடியல என்னால். அவ்வளோதான் இந்த தடவை பண்ண முடிஞ்சதுங்க. சரிங்க, என்னோடய வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.